நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாளைக்கு இந்த லெவல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நிஃப்டி ஃபியூச்சர பொறுத்தவரைக்கும் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த டவுன் ட்ரெண்டுக்கான வேவ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சதுனால நம்ம வந்து இப்ப உள்ள ஸ்டேஜுக்கு மார்க்கெட் வந்து என்ன மாரியான வியூல இருக்குங்கிறது உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். மார்க்கெட் வந்து இந்த அது வேவ் ஃபார்மேஷன்ஸ் அப்படிங்கிறத இண்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து டவுன் ட்ரெண்டுக்கான வேவ் எப்படி இருக்கணும்னா, லோயர் லோல போயிட்டு இருக்கணும். இந்த லோயர் லோல போயிட்டு இருக்கக்கூடியது, இந்த இடத்துல வந்து லோயர் ஹையர் லோ வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பட் இது ட்ரெண்ட் பை ஆயிடுச்சான்னு கேட்டா இல்ல. இட்ஸ் நாட் அ பை ட்ரெண்ட். பை ஆகல. சரிங்களா? அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் இப்ப சொல்றேன். ட்ரெண்ட பொறுத்தவரைக்கும் டவுன் ட்ரெண்ட். அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகணும்னா, இந்த லெவலுக்கு மேல தான் பிரைஸ் ஆக்ஷன் இருந்து பிரேக் ஆகுறப்போ, பை வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ட்ரெண்டும் இதே மாரி இடத்துல ஸ்டாப் லாஸ் இங்க தான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஒரு இனிஷியல் ஸ்டாப் லாஸ். ஏன்னா இந்த வேவ் ஃபார்மேஷன். ஒரு வேவ்ல வந்து ஒவ்வொரு வேவ்லயும் நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆகுறப்பயும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஸோ இந்த லெவல பிரேக் பண்ண உடனே இங்க ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணுவோம். அது மாரி இந்த லெவல பிரேக் பண்ண உடனே ஸ்டாப் லாஸ் வந்து ஸோ இது மாதிரி வேவ் ஸ்ட்ரக்சர்ல ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு மார்க்கெட்ல இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ வேவ் ஸ்ட்ரக்சர்ல வந்து இந்த வேவ்ல தான் மேக்ஸிமம் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஸ்டாப் லாஸ் டூ லாங் அப்படிங்கிறதுனால, நம்ம என்ன பண்றோம்னா, இயர்லியா ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல ஒரு ப்ராஃபிட் புக் மாரி பேஸ் பண்ணி நம்ம வந்து இங்க எக்ஸிட் பண்றோம். பட் ரீஎன்ட்ரி குடுக்கலாமா? எத்தன ஸ்டாப் லாஸ் இருக்குன்னு கேட்டா, அகைன் நமக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் ஆறப்போ தான் நம்ம என்ட்ரி குடுக்கணும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேளை ஜிக்ஸாக்கா இந்த மூவ்லயே போயிட்டு டாப்ப போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஜிக்ஸாக்கா போயிட்டே வந்து இந்த டாப்ப போய் பிரேக் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிட்டு எகைன் ஃபால் ஆகலாம். அப்படி நடக்கலாம். ஸோ அதனால நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணி என்ட்ரி குடுக்குறது தான் நல்லது. இன்னைக்கு நாம எஸ்டர்டே வீடியோ சொல்லியிருந்த மாரி இந்த லெவல பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருந்தது. பட் ஆனா ஓப்பன் கேன்லயே பிரேக் வைக்கல. நெக்ஸ்ட் கேன்ல தான் பிரேக் பண்ணுச்சு. ஓகே பெட்டர். ஆனாலும் பிரேக் பண்ணோனயே வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு. நான் டெலகிராம் சேனல்லயும் இன்டிமேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த லோ வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹை வரைக்கும் போகும்னு நான் எதிர்பார்த்தேன். ஹை வந்து வரைக்கும் தான் போகும். லெவலுக்கு மேல தாண்டாது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்தது. பட் ஓகே பரவால்ல. நம்ம ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்திருக்கு. பட் இயர்லியாவே நமக்கு இந்த இடத்துல எக்ஸிட் சிக்னல் நமக்கு குடுத்து தான் இருந்தது. பட் ஆனா வந்து ஏன் அப்படின்னா ஃபெயில்ட் ஆயிட்டு நமக்கு ஒரு சான்ஸஸ் குடுத்திருந்தது. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஹைய பிரேக் பண்ணி அ போகறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அப்படி ஒருவேளை சப்போஸ் பிரேக் ஆனாலும் ஃபெயில்ட் ஆயிடும்னு சொல்லி எதிர்பார்த்தேன். பட் அது நடக்கல. ஏன்? எதனால? நாளைக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? அப்படிங்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு ஹோல்டிங்கும் வைக்கல. ரீஎன்ட்ரி நம்ம குடுக்கல. ஸோ இப்போ நாளைக்கு இதில நோட் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் என்னங்கிறது பார்ப்போம். அம் ஸோ இப்போ பிரைஸ் ஆக்ஷன பத்தி நம்ம சொல்லியாச்சு. இப்போ பிரைஸ் ஆக்ஷன்ல இப்போ லெவல்ஸ் நம்ம இப்போ கிளியரா தெரியும். எப்படி லெவல்ல வந்தோம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் இந்த ஹை லெவலா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, லோ. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் தான் இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸா இருக்கு. அதாவது பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் லெவல்ஸா இருக்கு. அத நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் வந்து நமக்கு எந்த மாதிரிலாம் குடுத்தா நம்ம யூஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாளைக்கு இந்த லெவல்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கலாம். ங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சேனல்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதையும் நோட் பண்ணி ஓகே. இந்த சேனல்ல ட்ரேட் ஆகக்கூடிய இந்த மார்க்கெட் எப்போ வந்து ரிவர்சல் நடக்கலாம் அப்படிங்கிறது நம்ம அதாவது பிரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் ஆனது இன்டர்னலா ஒரு வேவ் பைக்கு சாதகமா திரும்புற மாரி போகுது. பட் இது பை ஆகல. பை கிடையாது. ஸோ மேபி நாளைக்கு பிட்வீன்ல வந்து டச் பண்ணி லைன்ல பிரேக் பண்ணிட்டு ஒருவேளை ட்ரெண்டுக்கு சாதகமா
போகலாம் அப்படிங்கிற மாதிரியான வியூல இருக்கு. பார்ப்போம். ஸோ இப்ப மார்க் பண்ணியிருக்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் 22,000 22,003 சாரி 22,235. அடுத்ததா பார்த்தீங்கன்னா 22,000. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 22,340. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க்கெட் ஓப்பன் ஆனா என்ன பண்ணலாம்? அப்படின்றத பத்தி இப்ப பார்க்க போறோம். ஸோ மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் எங்க ஓப்பன் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகம் அப்படின்னு. பிரைஸ் ஆக்ஷன் நம்ம என்ன சொன்னோம்னா வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஸ்டேஜ்ல இந்த லோ ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் 22,000 பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்து எகைன் புட் ஆப்ஷன்ஸ்ல ஆமாங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு 22,000 பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சுன்னா, அதாவது ஓப்பன் கேண்டிலா இருந்தாலும் சரி, கன்டினியூஷன்ல வந்து பிரேக் ஆனாலும் சரி, நம்ம வந்து எகைன் புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. 22,240 இந்த லெவல்ல பிரேக் பண்ணிட்டு, பியரிஸ் என்கல்ஃபிங்கோ அல்லது ஃபெயில்டு கேண்டில் ஸ்டிக்ஸோ ஏதாவது விழுகலாம். அதாவது ஃபெயில்டு கேண்டில்ஸ் பேட்டர்ன். ஃபெயில்ட் ஆயிட்டு. ஹேமர், இன்வெர்டட் ஹேமர் அந்த மாரி நமக்கு விழுகலாம். அதாவது இந்த பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆச்சுன்னா, ஏன் அப்டின்னா, ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆச்சு அப்டின்னா, அகைன் வந்து இங்க ஒரு நல்ல ஃபால் அப் டூ 22,000 சாரி 21,880 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய லெவல் 22,240. இந்த லெவல்ல ஒரு வேள மார்க்கெட் வந்து ரன்னிங்ல போய் பிரேக் ஆயி ஃபெயில் ஆனாலும் ஓகே. அல்லது கேப் அப் ஆயிட்டு ட்ரேட் ஆயிட்டு இருந்து அகைன் ஃபெயில்ட் ஆனாலும் ஓகே. எப்படி நடந்தாலும் சரி, இந்த லெவல்ல மார்க்கெட் வந்து ரீச் பண்ணி ஃபெயில்டு ஸ்ட்ரக்சர குடுத்ததுன்னா, அகைன் அங்கிருந்து ஒரு நல்ல ஃபால் வரதுக்கு சான்சஸ் ங்களா? அப்படி இல்லாம ஃபர்ஸ்ட் சான்ஸ் சொன்ன மாரி இந்த லெவல்ல பிரேக் பண்ணுச்சுன்னா, நம்ம வந்து புட் ஆப்ஷன்ஸ்ல ஒருவேளை மார்க்கெட் இதையும் தாண்டி இந்த லெவல்ல பிரேக் ஆயி ஃபெயில்ட் ஆனாலோ, பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து கட் பண்ணாலோ, நமக்கு வந்து அகைன் புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் இன் பிட்வீன்ல கால் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஏன்னா, ட்ரெண்ட் வந்து டவுன்ல இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறனால, இங்கேருந்து போற பை வந்து ஸ்ட்ரகிள் ஆகி போறதுக்கான ரீசன் அதுதான். நீங்க நல்லாவே பார்க்கலாம். இந்த ஏரியால வந்து பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆயிருந்தாலும் பாருங்க, ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்து பை சேஞ்ச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. சேஞ்ச் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ பிரேக் ஆன உடனே உங்களுக்கு என்ன ஆகுது? ஃபெயில்ட் ஆகுது. அதாவது கன்டின்யூ ஆக முடியாம. ஸோ ஒரு பிரைஸ் ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகுது. இந்த மாரி வரதெல்லாம் எப்பன்னா, ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்ட்டா ஒரு விஷயம் பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆகுறப்ப தான். டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமா இப்படி வந்து பிரேக் ஆயிட்டே இருந்ததுன்னா, ஒரு நல்ல ஒரு மூவ் குடுக்கும். ஒருவேளை இப்படி போய் பிரேக் ஆனாலும், அடுத்தடுத்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆறப்போ, ஸ்ட்ராங்கா போகாம போய் போய் சின்ன சின்ன வேவா தான் வரும். ஸோ அது மாதிரி தான் ஒரு வேவ்ல இன்டர்னலா இன்னொரு வேவ் ஃபார்மேஷன். இந்த வேவ்ல எப்ப வந்து நமக்கு ப்ரொஜெக்ஷன் இருக்கோ, அப்போ வந்து நமக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கலாம். செல் ஆகறதுக்கு. சரிங்களா? இந்த மாரி நடக்கலாம். ஸோ நம்ம நாளைக்கு அல்லது இந்த வீக்ல ஒரு வேளை வந்து மார்க்கெட் இந்த நம்ம எதிர்பார்த்த மாரி இந்த ஹை பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிடுச்சுனாலோ, அல்லது இந்த ஹை பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆச்சுனாலோ, அல்லது இந்த லோ பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சுனாலோ, எகைன் வந்து புட் ஆப்ஷன் கன்டின்யூ ஆயிடும். ஒருவேளை இந்த சேனலுக்குள்ளேயே ஹை பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிட்டே இருக்கு. ஒருவேளை வந்து அகைன் ஒரு ட்ரெண்டுக்கு சாதகமான பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆறப்போ, உங்களுக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து கன்டின்யூ ஆயிடும். ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. நாளைக்கு என்ன நடக்குது நம்ம லைவ்ல வாட்ச் பண்ணுவோம். ஸோ கால் ஆப்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்றது, பை போனாலும் உங்களுக்கு ஆப்ஷன் பிரைஸ் வந்து பெருசா ஒரு மூவ்மெண்ட் இருக்காது. ரீசன் ட்ரெண்ட் அகெயின்ஸ்ட்டா இருக்கு. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மறந்துறாதீங்க. நிஃப்டி ஃபியூச்சர் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. நம்ம அதுக்கு சாதகமா மட்டும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது, எந்த ஏரியால பிரேக் ஆயி ட்ரேட் ஆகுது அப்படின்னு. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.